அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். சோ என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த 2 ஆண்டுகளுக்கு இந்திய பொருளாதார வளர்ச்சி 6.7% இருக்கும் அப்படின்னு சொல்லி உலக வங்கி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த ஒரு செய்தியை தான் நம்ம பார்க்க போறோம். உலக பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2025-26 காலகட்டத்தில் தெற்காசிய நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி 6.2% இருக்கும் அப்படிங்கறத உலக வங்கி சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட வளர்ச்சி தான் 6.7% இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த சர்வீஸ் செக்டார்னு சொல்லுவாங்க, சேவைத்துறை. இந்த சேவைத்துறையினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. இந்த துறை மேலும் விரிவடையும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. வணிகத்துக்கு ஏற்ற பொருளாதார சூழலை ஊக்குவிக்கும் மத்திய அரசின் முன்னெடுப்பால் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த சர்வீஸ் செக்டார் அப்படிங்கிறது அதிகமாக வளரும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. பல்வேறு முதலீடுகள் அப்படிங்கிறதும் ஏற்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. குறைவான முதலீடு மற்றும் உற்பத்தி துறையில் ஏற்பட்ட சரிவுகள் காரணமாக இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 6.5% இருக்கும். இந்த வருஷம் இந்த ஒரு ஃபினான்ஷியல் இயரோட வளர்ச்சி 6.5% இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த சேவை துறையில மேனுஃபேக்சரிங் செக்டார்ல ஏற்பட்ட அந்த ஒரு டிப் அப்படிங்கிறது அதுக்கு காரணம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பார்த்தோம்னா வேளாண் உற்பத்தி அதிகமாக இருக்கு, ஊரக வருமானத்துல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கு. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவோட வளர்ச்சி ஓரளவுக்கு இருக்கும், ஆனா எதிர்பார்த்த அளவுகளுக்கு இருக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வேர்ல்டு பேங்கே 7% மேல இந்தியாவோட growth இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது சீன மக்கள் தொகை 3ஆம் ஆண்டாக சரிவு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 13.14 லட்சம் குறைஞ்சு இப்ப எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 140 கோடியாக பதிவாகி உள்ளது. சரிங்களா? சோ சீனாவுல பார்த்தோம்னா தம்பதியர் ஒரு குழந்தைகளுக்கு மேல பெற்றுக்கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டுச்சு 1980களில். அதுக்கப்புறமா ஏற்பட்ட ஒரு காரணம் தான் அதனுடைய அந்த ஒரு முடிவோட இம்பாக்ட் தான் இப்ப நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? ஏன்னா அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய விகிதம் அப்படிங்கிறது கம்மியாச்சு, உழைக்கக்கூடிய மக்களின் விகிதம் அப்படிங்கிறது கம்மியாச்சு. இந்த 1 சைல்டு பாலிசினால இப்ப என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் அந்த 2 சைல்டு பாலிசியை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தோம்னா இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகரித்து வரக்கூடிய செலவுகள், பெண்கள் அதிகமாக வேலைக்கு போவது, உயர்கல்வி கற்பது போன்ற காரணங்களால குழந்தை பிறப்பு அப்படிங்கிற இந்த ஒரு விகிதம் அப்படிங்கிறது சரிவடைய தொடங்கியிருக்கு சைனாவை பொறுத்த வரைக்கும். அதனுடைய வெளிப்பாடு தான் இங்க இடத்துல நம்ம பார்க்கிறோம். உலகத்திலே மிகப்பெரிய மக்கள் தொகை நாடாக இருந்ததுதான் சைனா. இப்ப நம்ம சைனாவை முந்தி இந்தியா வந்துருச்சு இல்லையா? சோ அந்த ஒரு செய்தியை தான் கடைசியா கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, வரலாற்று சாதனை படைத்தது இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ டாக்கிங் அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட், அதை பத்தி தான் இந்த செய்தியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற மிஷன். சோ இந்த ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற திட்டம் பார்த்தோம்னா நமக்கு டிசம்பர் 30, 2024ஆம் ஆண்டு PSLV C-60 மூலமா விண்ணுக்கு அனுப்பப்பட்டுச்சு. ஸ்பேஸ்ல வச்சு 2 விண்கலங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற திட்டம். ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரியா? ஜனவரி 7ஆம் தேதி நடக்க இருந்த இந்த ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற திட்டம் மறுபடியும் பின்னுக்கு தள்ளப்பட்டு ஜனவரி 9க்கு தள்ளப்பட்டுச்சு. அதன் பிறகு பார்த்தோம்னா கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி இந்த ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற திட்டத்தை செஞ்சு முடிச்சிருப்பாங்க. சரியா? சோ ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற திட்டத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்ச 4வது நாடாக இந்தியா வந்திருக்கு. ரஷ்யா, அமெரிக்கா, சைனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா அப்படிங்கிற நாடு வந்திருக்கு. சரியா? சோ இந்த ஸ்பேடெக்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பெரிய பெரிய சேட்டலைட்ஸை இங்க இருந்து அனுப்ப முடியாது. கரெக்டா? பெரிய பெரிய விண்கலன்களை இங்க இருந்து அனுப்ப முடியாது. 4000 கிலோ தான் நம்மளோட கெப்பாசிட்டி. லான்ச் வெஹிக்கிள் Mark 3 பொறுத்த வரைக்கும் 4000 கிலோ தான். அதுக்கு மேல இந்தியானால அனுப்ப முடியாது. சரிங்களா? அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, தனித்தனியா இப்ப 8000 9000 கிலோ இருக்கக்கூடிய விண்கலன்கள் இல்ல ஆய்வு கருவிகள் எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியா பிரிச்சு அனுப்பி அதை ஸ்பேஸ்ல வச்சு நம்ம ஒருங்கிணைச்சுக்கலாம். அதுக்காக என்ன ஒரு தொழில்நுட்பம் தேவைப்படுது அப்படின்னா, அந்த டாக்கிங் அப்படிங்கிற தொழில்நுட்பம் தேவைப்படுது. ஸோ அதை நம்ம சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சிருக்கோம். இந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு வருங்காலத்துல சந்திராயன் 4, அது மட்டும் இல்லாம 2035 பாரதிய அந்தாரிக்ஸ் நிலையம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கான சொந்தமான விண்வெளி நிலையம் அப்படிங்கறத இந்திய அரசாங்கம் இஸ்ரோ பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் முன்னோடி திட்டமாக இந்த ஒரு திட்டம் அமைஞ்சிருக்கு. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா, காசாவில் நமக்கு போர் நிறுத்தம் அப்படிங்கிறது ஏற்பட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ காசாவில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய போர் நிறுத்தம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நமக்கு போரின் தொடக்கம் அப்படிங்கிறது அக்டோபர் 7, 2023 இருந்திருக்கும். சரிங்களா? அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா தொடர்ச்சியா போர் அப்படிங்கிறது நடந்துட்டே தான் இருக்கு. காசாவில் ஹமாஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் இந்த போர் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 46,000க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயிருக்காங்க. சோ இதற்கிடையில பார்த்தோம்னா கத்தார், அது மட்டும் இல்லாம அமெரிக்கா, ஈஜிப்த் போன்ற நாடுகள் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நமக்கு இந்த போர் நிறுத்தத்துக்கான வரைவு அப்படிங்கறத ஹமாஸ் அமைப்பு கிட்டையும் இஸ்ரேல் கிட்டையும் கொடுத்திருந்தாங்க. இப்போ அந்த வரைவு 2 பார்ட்டிஸ்னாலையுமே அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. இஸ்ரேலும் ஓகே சொல்லிட்டாங்க, நமக்கு ஹமாஸும் ஓகே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ அந்த அம்சங்களை பத்தி இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? போர் கைதிகளை, அந்த பிணை கைதிகளை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது, அதே மாதிரி இஸ்ரேல் அவங்களோட படைகளை விலக்கி கொள்ளணும் அப்படிங்கிறது, அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த
நமக்கு ஹமாஸ் அமைப்பினை வந்து முழுமையாக வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இந்த ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்துல இருக்கு. இதுக்கு தான் ஓகே அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு டிஎன் முக்கியமான ஆர்டிகல்ஸ் பார்த்திருக்கோம். நன்றி.